நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காரில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட கல்லூரி மாணவியை ஓசூரில் போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருத்திவிராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்திவிராஜ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரது மகள் விஜயாஸ்ரீ. இவர் ஏகே சமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் BE 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவி நேற்று தனது கல்லூரி பேருந்தில் இருந்து இறங்கி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த ஈகோ காரில் மர்ம நபர்கள் கடத்தி சென்றதாக உடன் வந்த மாணவி உறவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் மாணவி கடத்தல் தொடர்பாக வேலுக்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 3 தனிப்படை குழுக்கள் அமைத்து தேடுதலில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது முதற்கட்டமாக காவல்துறையினர் மாணவி குறித்து அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ் பாண்டியன் என்பவர் மாணவி வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தனிப்படை காவல்துறையினர் தமிழ் பாண்டியனின் தொலைபேசி எண்ணை கொண்டு லொகேஷன் மூலம் பின்தொடர்ந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் கடத்தலில் சென்ற கார் உணவகம் அருகே நின்று கொண்டிருந்த நிலையில் உணவகத்தின் உள்ளே இருந்த ஓட்டுநரை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மாணவி உட்பட 3 பேர் ஒசூரில் இறக்கிவிட்டதாக தெரிவித்த நிலையில் போலீசார் மாணவி மற்றும் தமிழ் பாண்டியன் இருவரையும் திருமண கோலத்தில் ஒசூரில் மீட்டனர். கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த கார்த்தி, தமிழ்ச்செல்வன் மற்றும் தமிழ் பாண்டியன் உட்பட 3வரையும் காவல்துறையினர் கைது செய்வதாக முதற்கட்டமாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழ்ச்செல்வனுக்கு திருமணமாகி மனைவி உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் உள்ளதாகவும் மாணவி கடத்தல் திருமணம் செய்த சம்பவத்தில் காவல்துறையினர் 6 மணி நேரத்தில் விரைந்து மாணவியை மீட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிருத்திவிராஜ்.